ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரா கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன சமையல் செய்கிறோன்னு பார்த்துடலாம் வாங்க. முதல்ல முருங்கைக்காய் சாம்பார் வச்சிடலாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் பொரிஞ்சோன்னா நறுக்கி வச்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு சின்ன வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோன்னா நறுக்கி வச்சு முருங்கைக்காய்களை சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு சாம்பார் தூள், மல்லித்தூள் சேர்த்திக்கிறாங்க. சாம்பார் தூள் காரமாக இருக்கும், அதனால் நான் மிளகாய் தூள் சேர்த்துலைங்க. சேர்த்திட்டு முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சுங்க. முருங்கைக்காய் பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துட்டு இருக்குது. இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கும், பாதி அளவுக்கு வெந்திருக்கும். ஏற்கனவே பருப்பு வேக வச்சு கடைஞ்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூட ரெடியான முருங்கைக்காய் சேர்த்து கலந்து விட்டு அது கூட தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாங்க. சாம்பார் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்திட்டோங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளிக்கரைசல் அதுவும் சேர்த்திக்கலாங்க. இந்த அளவுக்கு கொதி வரணும், அப்போ நம்ம சேர்க்கும் போது தான் சாம்பார் நல்லா ருசியாக இருக்கும். இப்போ புளிக்கரைசலும் சேர்த்தியாச்சுங்களா, நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பீட்ரூட் கழுவி ஸ்லைஸாக திருவி வச்சுருக்கேங்க. பீட்ரூட் பொரியல் செஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சோன்னு நறுக்கி வச்சு பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கிறேன். சாம்பாருக்கும் பீட்ரூட் பொரியலுக்கும் காம்பினேஷன் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்திக்கிட்டேங்க. சேர்த்திட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரட்டுங்க. வந்தோடனே 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டேங்க. நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ துருவி வச்சு பீட்ரூட் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுவோம். கிளறி விட்டுட்டு இது எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கும் போது நமக்கு நல்லா ருசி இருக்குங்க. இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுவோங்க. எந்த சமையல் செய்யும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் நம்ம சேர்த்திக்கணுங்க. மஞ்சத்தூள் கிருமி நாசினி, அதனால தாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் இந்த பீட்ரூட் சீக்கிரம் வெந்து வருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பீட்ரூட் வெந்து வரட்டும். பாருங்கள், பீட்ரூட் வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டிஃபன் கட்டிடுவோம். பீட்ரூட் பொரியல், முருங்கைக்காய் சாம்பார் போட்டு டிஃபன் கட்டியாச்சுங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கும் சாதம், சாம்பார், பீட்ரூட் பொரியல் தாங்க. முதல்ல ஒரு பிளேட் எடுத்து பீட்ரூட் பொரியல் வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் சுட சுட சாதம் பரிமாறிட்டேன். அது மேலேயே சுட சுட சாம்பாரும் ஊற்றியாச்சுங்க. அதுக்கு மேலே மணக்க நெய் ஊற்றியாச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஹைப்பும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.